டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டுகள் வினாத்தாள்கள் சீரிஸில் இன்றைக்கி நம்ம இந்த சம்ம தான் பார்க்க போகிறோம். இந்த சம்ம சால்வ் பண்ணோமா, 25 மாணவருடைய சராசரி 78.4ன்னு சொல்லிட்டாங்க. 96 நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக 69ன்னு என்டர் பண்ணிட்டாங்க. இப்போ சராசரி இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமா? 96 போட வேண்டிய இடத்துல 69 தான் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருங்கள், 96 69, அப்போ 27 இதோட டிஃப்ரென்ஸு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 79.48. இதை ரெண்டு விதமாக போடுறது, ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட், இன்னொன்று ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் போட்டுருவோம். இப்போ 27 எக்ஸஸாக ஆட் ஆகுது. அப்போ அது 27 25 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். அதுதானே சராசரி. இப்போ நம்ம 25 கேன்சல் பண்ணோமா, ஒரு டைம் வருமா, மீதி 2 இருக்கா, அடங்காது. 25 கேன்சல் பண்ணுறது, அப்போ ஒரு 0 சேர்க்கணும். இப்போ 20 ஆகும். 25 கேன்சல் பண்ணுவோம், பண்ண முடியாது, அதனால் 0 போடுறேன். திரும்ப 100 சேர்த்தா 200 ஆகும். அப்போ 200ல் எத்தனை 25 இருக்குது? 8 25 இருக்குது. அப்போ அந்த சராசரியில் 1.08 எடுத்து ஆட் பண்ணோமா, 78.4 + 1.08, 8 4 79. ஆன்சர் தெரியுதா? இப்படி ஷார்ட்கட்டில் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் இன்னும் அந்த டிஃப்ரென்ஸை எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்கறது. அடுத்தது ஃபார்முலா மெத்தடில் பார்ப்போம். ஃபார்முலா அப்படி சால்வ் பண்ணால் சராசரி ஈக்குவல் டு மொத்த மதிப்பெண் டிவைடட் பை மொத்த மாணவர்கள். நமக்கு சராசரி தெரியும் 78.4. மொத்த மதிப்பெண் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மொத்த மாணவர்கள் 25. அப்போ இது வந்து எக்ஸ் கண்டுபிடிக்குமா, எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் இங்கே வகுத்துக்கு இருந்தாலும் வந்தால் பெருக்கிட்டு வரும். அப்போ இதை 78.4 பெருக்கல் 25. அப்போ இது ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1960. இது பெருக்கினா எவ்வளோ வரும்? 1960. இப்போ மதிப்பெண் 27 மதிப்பெண் கம்மியாக இருக்குது. அப்போ புதியதான மொத்த மதிப்பெண் வந்து இது கூட 27 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1960 கூட 27 ஆட் பண்ணால் 1987. அப்போ இதுக்கு நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ 25 மாணவர்கள். இப்போ இதுக்கு சராசரி கண்டுபிடிப்போமா, 25 கேன்சல் பண்ணுறோம். 3 டைம் வருமா, சாரி 25 கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் வரும், 175. 7 டைம்ஸு வரும், மீதி 23 இருக்கும். 23ஆல் 25 கேன்சல் பண்ண முடியும். அந்த 7 ஆட் பண்ணுறோம். சரியா, 7 ஆட் பண்ணும்போது 8 டைம்ஸ் ப்ளஸ் 9 டைம்ஸ் வரும். 9 டைம்ஸ் வருமா, 9 டைம்ஸ் எவ்வளோ வரும்? 225 வரும். 9 டைம்ஸில் 225 வரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 225னா பேலன்ஸு 12 இருக்கும். இப்போ 12ல் திரும்ப அதனால் அனைவரும் ஒரு சீரியஸ் வச்சுக்கிறேன். 120 ஆகும். 1 டைம்ஸில் 4 டைம்ஸ் 25 கேன்சல் பண்ணால் வரும், மீதி 20 வரும். திரும்ப ஒரு சீரியஸ் எடுத்தால் 8 டைம்ஸ் வரும். அப்போ ஆன்சர் என்னது? 79.48. இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. உங்களுக்கான பயிற்சி கணக்கு இதோ. இதற்கான ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. கொஸ்டினை சால்வ் பண்ணுமா, 2, 5, x, 20 இந்த விகிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விகித சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே வரிசையை பயன்படுத்தி நம்ம எக்ஸின் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ விகிதங்கள் விகித சமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி சால்வ் பண்ணுறாங்க? இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 8. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருமா. விகிதங்கள் விகித சமம்னு சொல்லிட்டாங்க, அதே வரிசையை எடுத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 2:5. அப்போ விகித சமம் அப்படின்னு சொல்லிட்டாலே 2 டைம் ரைஸ் போட்டுங்க. ஏன் எக்ஸ் வேல்யூ தெரியாது, இது 20. அப்போ இதுவும் இதுவும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் சமமாக இருக்கும். அப்போ இதை ரெண்டையும் பெருக்குங்க, இதை ரெண்டையும் பெருக்கி ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 5 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் 2 பெருக்கல் 20. அவ்வளோதான். விகிதங்கள் விகித சமம் அப்படின்னா இப்படி தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இது 5xன்னு மாறிடும், இது 40ன்னு மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ? 8 கேன்சல் பண்ணால் 40 5 அடித்தா 8. சரிங்களா, இதுதான் ஆன்சர். உங்களுக்கான பயிற்சி கணக்கு இதோ. இதற்கான ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணுமா. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 4 power -1 + 4 power -2 + 4 power -3 ஹோல் பவர் 0. அதே சேம் நம்பர் கொடுத்து ஹோல் பவர் 1 கொடுத்துட்டாங்க. சால்வ் பண்ணணும். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே நமக்கு என்ன தெரியும்னா 4 power -1 அப்படின்னா அதை 1/4 எழுதலாமா. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1/4 power 2 வரும். அப்போ 4 power 2 எவ்வளோ? 16. அப்போ 1/4 power 3 வரும். அப்போ 14 64. சரிங்களா, அப்படி எழுதி மாற்றி எழுதிக்கிறோம். 0 பெருக்கல் அதே சேம் நம்பர் தான், அதனால் 1/4 1/60 1/64 ஹோல் பவர் 1. சரிங்களா, இப்போ இதை நம்ம பெருக்கி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a/0 வேல்யூ என்னது? 1. அதே மாதிரி a/n எனிதிங் அப்படின்னு போச்சுன்னா அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். a/1னா நம்ம 7 எழுதுவோம், a/2னா a² எழுதுவோம், அந்த மாதிரி தான். அப்போ a/0னா இது 1. அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகிடும்? 1ன்னு வந்துருமா, ஃபுல்லாகவே 1. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். a/1 ஏன்னு சொல்லிட்டோம். அப்போ 1/4 + 1/60 + 1/64 அப்படின்னு வரும். சரிங்களா, அப்படின்னு வரும். சரியா, இப்போ இதை 1ஆல் பெருக்குனா அந்த வேல்யூ அப்படியே சேமாக வந்துடும். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு எல்சிஎம் காமனாக எடுக்கிறோம். காமனாக எல்சிஎம் எடுக்கும்போது 64
அதுதான் எல்சிஎம். இப்போ நம்ம இது 64 மாறணும்னா 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை 64 மாற்றணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அது 64 அப்படி இருக்குது 1. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 16 4 20 + 1 21/64. சரிங்களா? இதோட ஆன்சர் இதுதான். உங்களுக்கான பயிற்சி கணக்கு இதோ. இதற்கான ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த சம சால்வ் பண்ணுமா? கிளாஸில் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 80ன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஆப்சன்டேஜ் மட்டும் 25% சொல்லிருக்காங்க. அப்போ ப்ரெசென்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்த மாணவர்கள் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? 100% அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ப்ரெசென்ட் ஆனவங்க ப்ளஸ் ஆப்சன்ட் ஆனவங்க ரெண்டும் சேர்த்து தான் 100%. ப்ரெசென்ட் ஆனவங்க எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஆப்சன்ட் ஆனவங்க எவ்வளோ? 25% சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரெசென்ட் ஆனவங்களை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ப்ரெசென்ட் ஆனவங்க ஆப்சன்ட் ஆனவங்க கழிச்சிட்டா மொத்த மாணவர்கள் கழிச்சிட்டா ப்ரெசென்ட் ஆனவங்க தெரிஞ்சிடும். இப்போ ப்ரெசென்ட் எவ்வளோ? 75%. 75% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 100% 80. அப்போ அந்த 100% வந்து 80 மாணவர்கள் அப்படின்னா 50% மாணவர்கள் 40, 25% மாணவர்கள் 20. இதை நீங்கள் சும்மா தெரிஞ்சு ஜென்ரலாக சொல்கிறேன். நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் போட்டுருவோம். சரிங்களா? 25% கழிச்சிட்டாலே நமக்கு என்னது ஆன்சர் கிடைச்சிடும். மனக்கணக்காகவே ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது, சால்வ் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு 75% தேவை. ஏன்னா 25% ஆப்ஷன் சொல்லிட்டாங்க. சரிங்களா? 50 + 25 75%. அப்போ மொத்தம் வகுப்பு இந்த மாணவர்களுக்கு 60 மாணவர்கள். 75% என்பது 60 மாணவர்கள். இதுதான் நமக்கான ஆன்சர். உங்களுக்கான பயிற்சி கணக்கு இதோ. இதற்கான ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இப்போ 5:3ன்னு சொல்றாங்க. விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்? ஆண்களுடைய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 500ன்னு எடுத்துக்கிறேன். மாணவிகளின் எண்ணிக்கை 300ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ விகிதம்னாலே எக்ஸ்னு எடுத்துக்கணும். 5x 3xன்னு எடுத்துக்கணும். நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஈஸியாக கண்டுபிடிக்கிறத எக்ஸோட வேல்யூ 100 எடுத்துக்கிறேன். அப்போ 500 எடுத்துக்கிறேன். 300 எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ தோல்வி அடைந்த மாணவர்களை கண்டுபிடிக்குமா? 500ல் 16% பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மாணவர்கள் மட்டும் நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். சரியா? அப்போ தோல்வி அடைந்த மாணவர்களை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 16% மாணவர்கள் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எத்தனை? 500ல். அப்போ 500ல் 16% ஃபைண்ட் அவுட் பண்ணும். 500ல் 16% தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சரியா? 500 20 கேன்சல் ஆகிடும். 80. இப்போ ஆண்கள் மொத்தம் எத்தனை? 80 மாணவர்கள். இதுதான் ஆண்களுடைய எண்ணிக்கை. மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிப்பா? மாணவர்கள் மொத்தம் எத்தனை? 300 இருக்காங்க. அது எத்தனை சதவீதம் பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க? 8% பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்புறம் 300ல் 8% கண்டுபிடிக்கணும். 8/100 2 கேன்சல் ஆச்சு. 824. இது மாணவிகள். அப்ப தோல்வி அடைந்த மொத்த மாணவ மாணவிகள் 2 பேரும் தெரியுமா எவ்வளோ? ஆண்கள் எத்தனை 80, பெண்கள் 24. மொத்தம் 104. 104 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. பாஸ். மொத்த கிளாஸோடைய மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 500 + 300 800. மொத்தம்ன்றது 800 மாணவர்கள். அப்போ வெற்றி பெற்றவங்க எவ்வளோ இருப்பாங்க? கண்டுபிடிக்குமா? வெற்றி பெற்றவர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்த மாணவர்களில் தோல்வி அடைஞ்சவர்களும் இருப்பாங்க, வெற்றி அடைந்தவர்களும் இருப்பாங்க. அப்போ மொத்த மாணவர்கள் 800 பேர். அது தோல்வி அடைந்தவர்களும் இருப்பாங்க, வெற்றி அடைந்தவர்களும் இருப்பாங்க. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 800 பேர் மொத்த மாணவர்கள், தோல்வி அடைந்தவர்கள் 104 பேர், வெற்றி பெற்றவர்கள் தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்? வெற்றி பெற்றவர்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதை கண்டா எடுத்துப்பேன். 696. அப்போ வெற்றி பெற்ற மொத்த மாணவர்கள் எத்தனை? 696 மாணவர்கள், மாணவ மாணவிகள் சேர்த்து சொல்கிறோம். சரியா? 696. இப்போ நமக்கு இதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 696 / 800 × 100. சதவீதம் கண்டுபிடிக்குமா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆச்சு. 8ஆல் கேன்சல் பண்ணுவோம். 8 8 64. மீதி 5 இருக்கும். 56. 7 8 56. அப்போ வெற்றி பெற்ற மாணவர்களின் சதவீதம் என்பது 87%. இது வேறு பாஸ் பண்ண மாணவ மாணவிகள். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் 87%. உங்களுக்கான பயிற்சி கணக்கு இதோ. இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல பதிவிடுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். பிடித்திருந்தால் உங்களது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.